ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயினி கையை பிடிச்சிட்டு வர்றத அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, என்ன பாஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோயினியும் கிளம்பிடுறா. உடனே அசிஸ்டண்ட்டு, பாவம் பாஸ் அந்த பொண்ணு, கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை கைவிட்டுறாதீங்க, நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோவோட அப்பாவுக்கு ஹீரோவும் ஹீரோயினியும் லவ் பண்ணுறது எப்படியோ தெரிஞ்சிருக்கும் போல. ஏன்னா சுற்றி சுற்றி ஆளை வச்சிருப்பாரு. இதை நம்ம வளரவே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்பா இந்த பக்கம் ஒரு பிளானை போட்டுட்ருக்காரு. ஹீரோயினியும் லவ் ஒர்க் அவுட் ஆன விஷயத்த நினச்சி பார்த்து அந்த ஃபோட்டோவையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் அதே மாதிரி தான். ஹீரோயினி கிஸ் பண்ணதை பார்த்து, எனக்கா இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு, அதுவும் ஹீரோயினி என்ன லவ் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டுட்ருக்கான். அப்போது ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்குது, சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி கால் வருது. ஹீரோவும் இந்நேரத்தில் ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் அப்பாவை பார்க்கறதுக்காக அவன் கிளம்பிடுறான். மறுநாள் ஹீரோயினியும் அந்த குட்டி பையனும் ஹீரோவோட ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ரூமில் ஹீரோவை காணோம். ஹீரோயினியும் எங்கே போனா அப்படின்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணுறா. உடனே அந்த குட்டி பையனும், அம்மா ஏதாவது வேலையாக போயிருப்பாரு, விடுங்கம்மா, வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினியும் ரொம்ப கவலையாக இருக்கா. ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு, நீ காலையிலேருந்து எந்த சாப்பாடுமே சாப்பிடல, வெறும் வயிற்றோட பட்னியாகவே இருக்க, கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை ரெடி பண்ணிட்டு வந்து தரான். ஹீரோயினியும் என்னன்னே தெரில, ஹீரோவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான், அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான், என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி ஹீரோவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். உடனே ஃப்ரெண்டுக்காரனும், நான் ஹீரோவாக இருந்திருக்க கூடாதா, நீ அவனை இந்தளவு லவ் பண்ணுறியே அப்படின்னு அவனோட லவ்வை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதாவது மனசுக்குள்ளேயே நினச்சி பார்த்துட்ருக்கான். ஹீரோயினியும் ஹீரோவை நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. உடனே ஃப்ரெண்டுக்கார அங்கேருந்து வரான். ஹீரோயினியும், என்னடா நீ பையனை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொன்ன, நீ என்னடானா தனியாக வந்திருக்க, பையன் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே ஃப்ரெண்டுக்காரனும், ஃபோனை பாரு அப்படின்ற மாதிரி ஃபோனை காமிக்கிறான். பார்த்தா அந்த குட்டி பையனை ஹீரோவோட அப்பா அவனோட பேரன், இந்த சின்ன பையன்தான் என்னோட பேரன், இவன் தான் என்னோட சட்டப்படி ஒரே வாரிசு, இவனுக்கு முழு கார்டியன் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுதான் ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயினியும் ரொம்ப கோவமாக கிளம்பி போகிறா. ஹீரோ மேலே அந்த குட்டி பையன் உட்காந்துட்ருக்கான் மடியில். அந்த குட்டி பையன் கேட்குறான், ஆமாம் நம்ம எதுக்காக வந்திருக்கோம், இந்த தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதை பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம்மா, சரி பார்த்தாச்சுல சீக்கிரம் கிளம்பலாமா, அம்மா ரொம்ப நேரம் தேடிட்டு இருப்பாங்க, வா போகலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். சத்தத்தை கேட்டுட்டு அந்த ஹீரோவோட அப்பாவோ முழிச்சிடுறாரு. எங்கப்பா அவ்வளோ சீக்கிரமாக போகிற, இதை தாத்தாவை விட்டுட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ஹீரோவோ, அப்பா இப்போ நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே அப்பாவோ, இப்போ தான் என்னோட பேரன் என் கூட தான் இருக்க போகிறான்ல, இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஆகாதுப்பா, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த குட்டி பையனும், தாத்தா நீங்கள் எங்கள் கூட இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் தற்காப்பு கலை ஸ்கூலில் வந்து தங்குங்க, நீங்கள் நம்ம ஹீரோ எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்கிறான். உடனே அவரும், இந்த வயசான காலத்தில் அதுவும் அந்த வீட்டில் வந்து என்னால் எப்படிப்பா தங்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஹீரோவும் சொல்கிறான், இல்லைப்பா, ஹீரோயினிக்கே தெரியாமல் தான் இந்த பையனை நான் கூட்டிகிட்டு வந்தேன், இது மட்டும் ஹீரோயினிக்கு தெரிஞ்சது அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிரும், நம்ம வேணா ஹீரோயினிக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். உடனே அப்பாவோ அந்த குழந்தைகிட்ட, நீ என் கூடவே இரு, உனக்கு தேவையான ஃபுட்டு, டாய்ஸு, உனக்கு பிடிச்ச சாக்லேட்டு எல்லாம் வாங்கித்தர, நீ என் கூடவே இரு அப்படின்ற மாதிரி அப்பா கரெக்டாக அந்த பேரங்கிட்ட பேசிட்டாரு. உடனே அந்த குட்டி பையனும், இல்லை நான் அம்மா கிட்ட தான் போகணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவன் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோவோ இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டாக ஹீரோயினி வரா. அசிஸ்டன்ட் கிட்ட கூப்பிடு ஹீரோவோ அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. ஹீரோவும் வெளியில் வரான். என்னடா நீ நல்ல மாதிரி வேஷம் போட்டு என் வீட்டுக்குள்ளே வந்து என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்ச, பிரிச்சிட்டு இல்லை, இதுக்காக தான் என்னை லவ் பண்ணியா, இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி அப்படியே லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு வாங்குறா. ஹீரோவும், இப்போதைக்கு நான் எதுவும் பேசுகிற மாதிரி மனநிலைமையில இல்லை, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசிக்கலாம், என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினும் வாசல் அப்படியே கூட்டிகிட்டு இருப்பா. ஹீரோவோட நினப்பு தான் அவளுக்கு, ஹீரோ தான் இவ கூட எல்லா நேரத்துலேயும் சப்போர்ட்டாக இருந்தது, அந்த நினப்பு வேற வந்துடுது. சரி ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரூமில் பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு வேலை செஞ்சிட்ருப்பா. அங்கேயும் ஹீரோவோட நினப்பு தான் வருது. சரி வெளியில் போகலாமேன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறா. ரோட்டில் ஹீரோவும் ஹீரோயினியும் கிஸ் பண்ணதான் இவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஃப்ரெண்டுக்காரன் வீட்டுக்கு வந்து தேடி பார்க்குறான், ஹீரோயினியை காணோம். உடனே தங்கச்சிக்கு கால் பண்ணுறான். ஹீரோயினி எங்கேயாவது போனாலா, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே தங்கச்சியோ, அவளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா அவள் எப்போவுமே ஒரு பாருக்கு போவாள், அந்த பாரில் வேணால் போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஃப்ரெண்டுக்காரனும் ஓடி போய் பார்க்குறான். ஹீரோயினி நல்லா குடிச்சிட்டு மட்டையாகி கிடக்குறா.
ஃப்ரெண்டுக்காரன் வரதை பார்த்துட்டு ஹீரோ தான் நினச்சிட்டு வாடா வா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, பையன்கிட்ட இருந்து என்னை பிரிச்சிட்டு இல்லை, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி இவங்கிட்ட சண்டைக்கு போகிறான். ஃப்ரெண்டுக்காரன் தான் சரி சரி வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இந்த பக்கம் ஹீரோவும் பின்னாடியே உட்காந்துட்டு இருக்கான். நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் சொல்கிறான், ஏன் பாஸ் இதெல்லாம் பண்ணீங்க, இதெல்லாம் குழந்தையோட கஸ்டடியில் எடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்களா, நீங்களா இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை இவனும் தப்பாக நினச்சிக்கிறான். ஹீரோவோட அப்பாவும் ஃபோன் அப்படியே செக் பண்ணி பார்க்குறாரு. சோசியல் மீடியா ஃபுல்லாக இவரை பற்றி தான் நல்லா பெருமையாக போட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் இவரோட நியூஸ் மட்டும்தான் ஓடிட்டே இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொல்கிறாரு, நம்ம நினச்சது சீக்கிரமாகவே சாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் பிளானை போட்டுட்ருக்காரு. ஹீரோவோட அப்பா அசிஸ்டண்ட் வந்து ஹீரோயினிக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸை தராரு. அதை பார்த்த உடனே ஹீரோயினிக்கு வரும் பாருங்க டென்ஷனு. என்ன, இத்தனை நாள் நான் தான் என் பையனை சிங்கிளாக அவன் என்னோட கஸ்டடியில் என் பையனை வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ என்னடான்னா அந்த கஸ்டடி எனக்கு கிடையாதா, என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ மேலே மொத்த பழியும் ஹீரோ மேலே விழுந்துருது. உடனே அசிஸ்டண்ட்டோ, எங்ககிட்டலாம் மோதாதீங்க, சின்னதாக ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்கூலே அவர் பேரில் எழுதி வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி 4-5 பிட்டா சேர்த்து போடுறான் ஹீரோவை தப்பாக நினைக்கிறதுக்காக. அதாவது ஹீரோயினி மனசில் ஹீரோ மேலே வெறுப்பு வரணுன்றதுக்காக இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். இது எதுவுமே ஹீரோவுக்கு தெரியாது. ஃப்ரெண்டுக்காரனோ நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரனோட தங்கச்சிக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டும் இருக்கான். ஹீரோயினி பாவம், ஹீரோயினி சிங்கிளாக இருக்கிறனால தான் அவளுக்கு இந்த கஸ்டடி கிடைக்க மாட்டேங்குது. அதனால் ஹீரோயினியை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்க போகிறேன், அதாவது ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே தங்கச்சியோ, இப்போ அவள் இருக்கிற மனநிலைமையில் இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஃப்ரெண்டுக்காரனோ, இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா மேலே சந்தேகப்பட்டு ஹீரோவும் அவரோட ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான் அசிஸ்டண்ட்டை விட்டு. அசிஸ்டண்ட்டும் எடுத்துகிட்டு வந்து தரான். இதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு புரிஞ்சிருது, ஆஹா அப்பா தான் ஏதாவது ஒரு பெரிய பிளானாக போட்டுட்ருக்காரு, இதை சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டண்ட் சொல்கிறான், ஃப்ரெண்டுக்காரன் இந்த மாதிரி ஹீரோயினிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறானாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே ஹீரோவோ, டே நீ முதல்ல இதைத்தானடா சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த பக்கம் ஓடுறான். ஃப்ரெண்டுக்காரனும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினியும், என்னடா இது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லை, இந்த மாதிரி சமயத்தில் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி கேட்கக்கூடாது, இருந்தாலும் நான் கேட்குறேன், என்னை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோவும் ஓடி வந்துடுறான். ஹீரோயினி ஹீரோ வரதை பார்த்துட்டு ஹீரோ போய் வேகமாக கட்டி பிடிச்சிக்கிறா. ஃப்ரெண்டுக்காரனுக்கு இருந்த கடைசி வாய்ப்பும் போயிடுச்சு, வடப்போச்சே அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவன் பார்த்துட்டு இருக்கான். பார்க்குறதுக்கும் பாவமாக தான் இருக்குது. ஹீரோ சொல்கிறான், எனக்காக கொஞ்சம் பொறுமையாரு, நானே எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினியும், நான் உன்னை முழுசாக நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோவும் அப்பா கிட்ட இந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் காமிக்கிறான். என்னப்பா இதெல்லாம், என்ன நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் எதுக்காக பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே அப்பாவோ, எல்லாம் எதுக்காக, எல்லாம் உன் அண்ணன் பண்ண பைத்தியக்காரத்தனத்தினால தான் எல்லா பிரச்சனையும் வந்தது, சொத்து முழுக்க அந்த பையனை பார்த்துக்கிறது யார் கார்டினோ அவங்களுக்கு தான் இது எல்லாமே போகும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் உன் அண்ணன் தான், எனக்கும் வேறு வழி தெரியல, சொத்து கைவிட்டு போகிறதும் என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிடுறாரு. உடனே ஹீரோவும், அப்பா இதெல்லாம் ரொம்ப தப்பு, அண்ணன் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்பாவோ எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல. சொத்து கைவிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக இவர் ஒரு பிளானை போட்டுட்ருக்காரு. அப்பாவும் சும்மாவே இல்லாமல் டிவி சேனல் எல்லார் முன்னாடியும், அதாவது லைவாக பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பையனை நான் தான் தத்தெடுக்க போகிறேன், இவன் தான் என்னோட உண்மையான வாரிசு, இவனோட கஸ்டடியும் இப்போ எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி லைவாக பேட்டி கொடுத்துட்ருக்காரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினியும் வந்துடுறாங்க. ஹீரோ இருந்துட்டு, இது எல்லாமே எங்கள் அப்பா சொத்துக்காக தான் பண்ணுறாரு, இத்தனை நாள் பேரை எங்கே இருக்கான்றதே தெரியாது, இப்போ சொத்து முழுக்க பையன் பேரில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இது எல்லாமே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒட்டு மொத்தமாக எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்றான் மீடியா முன்னாடி. அப்பாவும், என்னடா வேலை பார்த்து வச்சுருக்க, காரியத்தையும் கெடுத்துட்டியடா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டுட்ருக்காரு. ஹீரோயினிக்காக ஹீரோவும் எந்த சொத்துமே வேணான்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு ஹீரோயினி கூட வீட்டில் ஒன்றா இருக்கான். ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்கான் ஹீரோ. ஹீரோயினியும் வரா. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்காக என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க, எப்படி இருந்த என்னையும் நீ மாற்றிட்ட, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டுறான். ஹீரோயினியும் சரின்னு சொல்லிடுறா. அப்புறம் என்ன, ஹாப்பி என்டிங்கோட முடிஞ்சுது. அடுத்து சனி ஞாயிறு எப்போவுமே மூவி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு தந்த ஆதரவை அடுத்தடுத்த வீடியோக்கும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் பேசின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.